எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே, இந்த கிரிப்டோ கரன்சி இந்தியாக்குள்ளே வந்துட்டு லீகலா இல்லீகலா, அதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு நம்மளோட இந்தியாக்குள்ளே வந்துட்டு கிரிப்டோ கரன்சி லீகலும் இல்லை இல்லீகலும் இல்லை. ஓகே, ஆனால் நம்மளோட எந்த பேட்டர்ன்ஸோ, அப்போ எக்ஸாம்பிள் ஜீரோதா, அப்புறமா ஃபயர்ஸோ, இல்லை எந்த நம்ம ட்ரேடிங் ஆப் எடுத்தாலும் என்எஸ்சிஎல்ல அப்புறமா செபியில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஆனால் நம்ம இந்தியாக்குள்ளே கிரிப்டோ கரன்சி சில ஆப்பு யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் சில வந்துட்டு ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அப்புறமா சில வந்துட்டு டெல்டா எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஒரு ட்ரேடிங் ஆப்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற நம்ம சார்ஜஸ் பற்றி எதுவுமே தெரியறதில்ல. ஓகே, இந்த கிரிப்டோ கரன்சி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியறதில்ல. ரைட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனின்னு எடுத்தால் நம்ம கம்பெனிக்கு ஒரு அண்டர்லைன் வேல்யூ இருக்குது. இப்போ ரிலையன்ஸ்னு எடுத்தால் மார்க்கெட் கேப் இருக்குது, ஆனால் கிரிப்டோ கரன்சிக்கும் மார்க்கெட் கேப் இருக்குது. ஆனால் ஃபண்டமெண்டலி வந்தால் ரிலையன்ஸுக்கு கம்பெனிஸ் இருக்குது. ஓகே, ஃபவுண்டர் இருக்கிறாங்க, அப்புறமா எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. அவங்களோட ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஐதர் இட் இஸ் சாஃப்ட்வேர் ஆர் எனி ப்ராடக்ட். ஆனால் கிரிப்டோ கரன்சிக்கு ஒன்லி பிளாக் செயின் மூலமாக அவங்க வந்துட்டு ஒரு கிரிப்டோ கரன்சி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு எந்த மாதிரி அண்டர்லைன் வேல்யூ இல்லை. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கிரிப்டோ கரன்சியில் எதனால் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லைன்னா, இதுக்கு எந்த மாதிரி அண்டர்லைன் வேல்யூ இல்லாதனால அது என்றைக்கேனாலும் ஜீரோலாம் ஆகலாம், இன்னும் அதிகமாகவும் ஆகலாம். ஓகே, ஆனால் அதுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபிசிக்கல் வேல்யூ இல்லை. ஸோ அதனால் நான் வந்துட்டு கிரிப்டோ கரன்சியில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் ட்ரேடிங் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இப்போது வந்துட்டு நான் எந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியில் எந்த மாதிரி ட்ரேடிங்கும் பண்ணுறதில்ல. அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். எதனாலனா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு இது லீகல் இல்லை. ஓகே, அப்புறமா வந்துட்டு இல்லீகலும் இல்லை. ஆனால் இப்போது நம்ம ஒரு விபிஎன் யூஸ் பண்ணுவோம், இல்லை எக்ஸ்னஸோ இது மாதிரி டெல்டா எக்ஸ்சேஞ்சோ இது மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்னஸ் அது மாதிரி வந்துட்டு எதுனா ப்ராப்ளம் ஆகுனா அது வந்துட்டு நம்ம லீகலாக நம்ம எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அதே மாதிரி டெல்டா எக்ஸ்சேஞ்ச் பற்றி எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. ஆனால் டெல்டா எக்ஸ்சேஞ்சு இப்போது வந்துட்டு எல்லா யூடியூபர்ஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் அதை பற்றி எதுவுமே தெரியாமல் நான் போய் என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து சொல்கிறது என்னன்னா, நம்ம இந்தியாவில் வந்துட்டு டெல்டா எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு அதில் ஃபியூச்சரும் பண்ணலாம், ஆப்ஷன்ஸும் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, அது ஒன்று. அப்புறமா லிவரேஜ், மோஸ்ட் டேஞ்சரஸான லிவரேஜ். 200 டைம்ஸ் 100 டைம்ஸ் நீங்கள் லிவரேஜ் எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 200 டைம்ஸ் லிவரேஜ் ஆனால் உங்கள் கிட்ட வந்து 1000 ருபீஸ் இருந்துச்சா நீங்கள் 2 லேக் ரூபி ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்க்ரீனில் போய் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது வந்து டெல்டா எக்ஸ்சேஞ்சு. இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் லாகின்லாம் நான் சைன் அப்பாக பண்ணல. நான் வந்து எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலை. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ரொம்ப ஃபேமஸாக நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு இந்த டெல்டா எக்ஸ்சேஞ்ச் பற்றி ப்ரொமோட் பண்ணுறதுனால இது வந்து ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கு. ஓகே, இதில் வந்துட்டு இதே மாதிரி இங்கே வந்துட்டு ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸு அது மாதிரி இருக்குது. இது வந்துட்டு அவங்களோட சார்ட்டு. ஓகே, இது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், அவங்க ஆப்ஷனோட சைஸஸ் இருக்குது. ஆனால் சார்ஜஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபியூச்சர்ஸில் வந்துட்டு இப்போது எக்ஸாம்பிளுக்கு 82,400 ருபீஸு ட்ரேட் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம பை 82,400க்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் செல் எவ்வளோ பண்ண போகிறீங்க, ஒரு $100 நம்ம கேப்சர் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம். $100. எதனால் $100 இங்கே பார்க்கலாம். இது 1 மினிட் சார்ட். ஓகே, 1 மினிட் சார்ட்டில் பார்க்கலாம். 1 மினிட் சார்ட்டில் இங்கே வந்துட்டு உங்களது இங்கே டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓப்பன், லோ, க்ளோஸ் பார்க்கலாம் டீட்டெயில்ஸ். ஓகே, இதோட ஒரு 1 மினிட் கேண்டில் வந்துட்டு $47 நெகட்டிவில் இருக்குது. ரைட்டு, இங்கே பார்க்கலாம். இது வந்துட்டு எவ்வளோ, 326 க்ளோஸு, ஆனால் ஓப்பனு 399. அப்போ ஆல்மோஸ்ட் 70 பாயிண்ட்ஸ். ஓகே, 1 மினிட் கேண்டில் ஆல்மோஸ்ட் 70, 80, 100, 150 இது மாதிரி 1 மினிட் கேண்டல்லே அவ்வளோ அப் அண்ட் டவுனு வாலட்டிலிட்டி இருக்குது. ஓகே, அதனால் நான் வந்து இங்கே வந்து ஜஸ்ட் $100 நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம்னு வச்சுக்கலாம். ஓகே, இவங்களோட 1 லாட். ஓகே, இங்கே வந்து 1000 லாட்ஸ்ன்னு இருக்குது. இங்கே நம்ம $100 கேப்சர் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது எவ்வளோ, $31 மட்டும் தான் கிடைக்கும். இன்கேஸ் வந்துட்டு நாம் 82,400க்கு நம்ம பை பண்ணியிருக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போது 82,300க்கு $100 லாஸில் போயிருக்குன்னு வச்சுக்கலாம்.
இப்போ பார்க்கும்போது $168 வந்துட்டு லாஸில் இருக்குது, ரைட்? இதே மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸில் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு $300 நம்ம பை பண்ணியிருக்கோங்க, $400 நம்ம செல் பண்ணியிருக்கணும்னு வச்சுக்கலாம். 100 இது 1000 வச்சுக்கலாம். ஓகே, திஸ் நார்மல் 1000ல் இருக்கும், 1000ல் வச்சுக்கலாம். $100 நம்ம கேப்சர் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? $40 கிடச்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி நம்ம வந்துட்டு 200க்கு 300க்கு பை பண்ணி 200க்கு செல் பண்ணியிருக்குன்னா $150 லாஸில் ஆகுது. சரி, லாட் சைஸில் நம்ம டிக்ரீஸ் பண்ணலாமா? ஓகே, 100 வச்சுக்கலாம், 1000லேருந்து 100 வச்சுக்கலாம். இங்கே பார்க்கலாம் $15 நமக்கு லாஸில் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்துட்டு 300க்கு பை பண்ணி $400 செல் பண்ணால் நம்மளுக்கு ஒன்லி $4. ஓகே, இது வந்துட்டு நான் உங்களுக்கு எதனால் சொல்கிறேன்னா, முதல்ல ப்ரீவியஸ் இந்த ஜீரோதா எல்லாம் வராதுக்கு முன்னாடி $20 பர் ட்ரேடு $20 பர் ட்ரேடுக்கு சார்ஜஸ் பை அண்ட் செல் சைடில். ஒன் சைட் $20 ப்ளஸ் 20, அப்புறமா எஸ்டிடி சார்ஜ் அதெல்லாம் இருக்கும். ஓகே, $100 வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சார்ஜஸ் எது மாதிரி இருந்துச்சுன்னா பர்சன்டேஜ் லெவலில் இருந்துச்சு. பர்சன்டேஜில் வந்துட்டு 0.50 இல்லை 1% பர் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ மேலே இந்த சார்ஜஸ் அப்ளிகேபிள் ஆகிக்கினுச்சு. அப்போஸ் நான் வந்துட்டு ஐசிசி செக்யூரிட்டிஸில் ஒர்க் பண்ணும்போது சில பேர் வந்துட்டு $6000 ப்ராஃபிட் ஆகிருக்கும். ஓகே, அவங்களோட வந்துட்டு நெக்ஸ்ட்டு அவங்களோட இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்து பார்க்கும்போது -$6000. இந்த 6000 மைனஸ் ஆகிட்டுருக்கும், $5000 இல்லை $6000 மைனஸ். எதனாலனா இந்த சார்ஜஸே போயிட்டுருக்கும். அதே மாதிரி சேம் சினாரியோ இப்போ வந்துட்டு இந்த டெல்டா எக்ஸ்சேஞ்சிலோ இருக்குது. நீங்கள் எது மாதிரி ட்ரேட் எடுத்தாலும் கம்ப்ளீட்டாக ஒன் ஆஃப் த டைமில் என்ட்ரி எடுத்துட்டு மேலே கம்ப்ளீட்டாக ஒரு லாங் டைமில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட ப்ராஃபிட் பண்ண முடியாது. இங்கே பார்க்கலாம், நீங்கள் $100 ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஜஸ்ட் $4 தான் உங்களுக்கு கிடைக்குது. $4னால் உங்களுக்கு கேல்குலேட்டரில் காமிக்கிறேன். லாஸ் ஆகும்போது எவ்வளோ, ப்ராஃபிட் ஆகும்போது எவ்வளோ ஆகும்னு கேல்குலேட்டரில் காமிக்கிறேன். ஒன் செகண்ட். இப்போது நம்மளுக்கு $4 ஆனால் இப்போது $90 வச்சுக்கலாம். எவ்வளோ கிடைக்கும்? $360. ஓகே, $360. அதே நம்ம $100 லாஸில் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அது லாட் சைஸு 100. ஓகே, லாட் சைஸ் 100. $200க்கு நம்ம 100 $15 நம்மளுக்கு லாஸ். 15 × 90 $1350. ஓகே, வந்து 350. ஓகே, 1:4 times 5 times நம்மளுக்கு லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க கிரிப்டோ கரன்சியில். ஆனால் என்ன பண்ணாலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கின்னு பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறது. ஓகே, நான் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுவேன்னா எல்லா லீகல் கண்டிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்தப்போ, அப்புறமா ப்ரோக்கரேஜ் கரெக்ட் ப்ரோக்கரேஜ். இப்போ வந்துட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம என்ன ப்ரோக்கரேஜ் இருக்கோ அந்த சேம் ப்ரோக்கரேஜ் மாதிரி வந்தால் கண்டிப்பாக நான் வந்து ட்ரேட் பண்ண, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற இந்த டெல்டா எக்ஸ்சேஞ்சு ஆகட்டும், இன்னும் எக்ஸ்னேஸில் வந்துட்டு நம்மளோட டெபாசிட் விட்ரோலே ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, அது வந்துட்டு இன்னும் ஹை ரிஸ்க் இருக்குது. ஆனால் அதே மாதிரி இது மாதிரி டெல்டா எக்ஸ்சேஞ்சில் ப்ரோக்கரேஜ் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் ப்ராஃபிட்டை பண்ண முடியாது. ஈவன் ஃப்யூச்சரில் ஆகட்டும், அப்புறமா ஆப்ஷன்ஸில் ஆகட்டும், நம்மளால் கண்டிப்பாக ப்ராஃபிட்டு பண்ண முடியாது ஒரு லாங் டேர்முக்கு. ஏன்னா ப்ரோக்கரேஜே நம்மளுக்கு போயிடும். இப்போ நார்மல் எஸ்டிடி சார்ஜ் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எஸ்டிடி சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக பண்ணப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட் விட்டுட்டு கிரிப்டோ கரன்சி வாங்கன்னு நிறைய யூடியூபர்ஸ் சொல்கிறதுனால இந்த வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் இது மாதிரி இது ரியாலிட்டி சொல்ல மாட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் லிவரேஜ் வாங்கினேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போது உங்களோட பணமே வச்சு லாஸ் ஆகும்போது $15 லாஸ் ஆகும். அதே நீங்கள் 10 டைம்ஸோ இல்லை 200 டைம்ஸோ லிவரேஜ் எடுக்கும்போது into 200 போட்டால் உங்களோட எவ்வளோ லாஸ் ஆகணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே, அது தெரிஞ்சுக்கணும். இந்த கிரிப்டோ கரன்சியில் இப்போது இந்த ப்ரெசன்ட் சினாரியோவில் நம்ம ட்ரேட் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். மெயின் ரீசன் வந்துட்டு அண்டர்லைன் வேல்யூ இல்லை, ஃபண்டமெண்டல் இல்லை, அதில் ஒன்லி டெக்னிக்கல் தான். அந்த டெக்னிக்கல் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போது நீங்கள் 500 இங்கே $300 பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, $600 6 அப்போது
$300 உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகே, $300 ப்ராஃபிட் வந்திருக்கும். ரைட், $300 ப்ராஃபிட் வந்திருக்கும். இப்போ பார்க்கலாம், $300 வந்திருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ, $24 தான் கிடைக்குது. மிச்சம் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாம் வந்து ப்ரோக்கரேஜில் போயிடும். ஓகே, 300 பை பண்ணி 600க்கு செல் பண்ணியிருந்தாலும் இந்த ப்ரீமியமுக்கு உங்களுக்கு வந்துட்டு $58 வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுது, ப்ரோக்கரேஜே போயிடும். ட்ரேடிங் ஃபீஸ் இது இருக்கலாம், ஆனால் பிரேக் ஈவன் பாயிண்ட் 58. உங்களுக்கு நெட் P&L வந்துட்டு $24 தான் கிடைக்க போகுது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்துட்டு ஒரு பாயிண்டில் நீங்கள் வந்துட்டு கேப்சர் இப்போ ஸ்கேல்பிங் இது 1 மினிட் கேண்டல். அதே மாதிரி நீங்கள் 5 மினிட்ஸில் வைக்கலாம். 5 மினிட்ஸில் வைக்கும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம் $100. ஓகே, இங்கே பார்க்கலாம், இது வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கலாம் 82,104. லோ பார்க்கலாம் 82,082, 30 பாயிண்ட்ஸ். இப்போ இவ்வளோ கேப்சர் பண்ணாலும் 300 பாயிண்ட்ஸ். ஓகே, 200 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். இது வந்து 100, இது வந்துட்டு 600, 500 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம்னு வச்சுக்கலாம். அப்போது 500 ஆனால் ப்ளஸ் 500 800 ருபீஸ், $800 நீங்கள் ப்ராஃபிட். இப்பவும் பார்க்கலாம் 44. ஆனால் இங்கே எங்கே $500 நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு $44 தான் கிடைக்கிது. அதே மாதிரி ஒரு ஜஸ்ட் $100 மட்டும் தான் நம்ம லாஸ் வைக்கலாம். ஓகே, $100 நம்ம இப்போ 200 வைக்கலாம். ஜஸ்ட் $200 லாஸில் வைக்கலாம். $200 லாஸில் வைக்கும்போது 15 உங்களோட நெட்டு P&L வந்துட்டு 100க்கு 15. இப்போது 100ன்னு வைக்கலாம். இங்கே இப்போ 200 பாயிண்ட்ஸ் $24 லாஸில் ஆகுது. $500 வாங்கும்போது $44 தான் வருது. ஆனால் ப்ரோக்கரேஜ் அதிகமாக இருக்குது. ஓகே, இந்த ப்ரோக்கரேஜ் அதிகமாகிறதுனால உங்களால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஓகே, இது பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி உங்களுக்கு எதனா பேசணுன்னா கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம். இன்றைக்கி வந்துட்டு ப்ரோக்கரேஜ் எவ்வளோ இருக்குது, அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, அதை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். ஓகே, இதனால் நான் கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நம்ம பிரேக் ஈவனில் கூட இருக்க மாட்டேங்க, நம்ம ப்ராஃபிட்டில் இருந்தாலும் நம்ம லாஸில் தான் இருக்குது. ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கன்னு பண்ணுங்கள். இது பற்றி கூகுள் பண்ணுங்கள், ப்ரோக்கரேஜ் எவ்வளோன்னு பாருங்கள். அதெல்லாம் பார்த்துக்குன்னு நீங்கள் வந்துட்டு இது மாதிரி இப்போது என்ன மாதிரி யூடியூபர்ஸ் வந்து சொல்கிறாங்கன்னு வந்துட்டு அந்த டவுன்லோட் பண்ணி ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும், இதில் எவ்வளோ ப்ரோக்கரேஜ் இருக்குது, இங்கே வந்துட்டு பிரேக் ஈவன் இப்போது நம்மளுக்கு லாஸ் ஆனால் எவ்வளோ ஆகுதுன்னு இப்போ உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிருக்கோம். இதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, இதை பற்றி உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா இதை பற்றி இன்னும் டிஸ்கஷன் பண்ணோன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம இதை பற்றி நம்ம பேசலாம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.